ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. வாரத்தில் 3 முறை இந்த தேநீரை குடிச்சு பாருங்க. 2 வாரத்திலே உங்களுடைய உடம்பு நீங்க சொல்றபடி ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய நாள்பட்ட கழிவுகளை நீக்கி உடம்புல புது ரத்தத்தை ஊற செய்து உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை அள்ளித்தரும். நம்ம உடம்புல கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை இந்த தேநீருக்கு உண்டு. அவ்வளோ ஒரு அருமையான தேநீரை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்டான 3-in-1 ஹெர்பல் ஹேர் ஆயில், ஹேர் பேக், நலுங்கு மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி, இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங், பீட்ரூட் ஃபேஸ் பேக், இது 4மே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் செய்யப்பட்டது. எந்த விதமான கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் இல்லைனா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம். காய்ந்த உலர் திராட்சையில் 2 விதமான திராட்சை இருக்குது, மஞ்சள் மற்றும் கருப்பு. பொதுவாகவே மஞ்சள் நிற திராட்சையில் அதிகமான நன்மைகள் கிடையாது. ஆனால் நிறைய பேர் அதை தான் விரும்பி சாப்பிடுவோம். ஏன்னா அதில் விதைகள் இருக்காது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும், இனிப்பும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்றதுக்காக சாப்பிடுவோம். ஆனால் கருப்பு உலர் திராட்சையில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆனால் அதில் விதைகள் இருக்கும் அப்படின்றதுனால நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அந்த விதைகள் தான் நம்ம உடம்புல நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை விரட்டி அடிக்கும். இப்போ இந்த உலர் கருப்பு திராட்சையை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு சராசரியாக 15லிருந்து 20 கருப்பு உலர் திராட்சை பயன்படுத்திக்கலாம். ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள். ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. மறுநாள் காலையில் இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கோங்க. இப்போ இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி கொதிக்கும் போது நல்லா இந்த மாதிரி நிறம் மாறி வர ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் அந்த திராட்சையை மட்டுமே சேர்த்துட்டு தேவைப்படும் போதெல்லாம் அதே தண்ணீரை பயன்படுத்தி நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வடிகட்டி பயன்படுத்தக்கூடாது, அப்படியே குடிக்கலாம். அந்த விதை எல்லாமே நல்லா அரைப்பட்டிருக்கும். இதை எப்போ எப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். வாரத்தில் 3 முறை. எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ குடிங்க. இரத்த சோகை, செரிமான கோளாறு, ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு, கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி பலவித பிரச்சனைகளுக்கு இந்த கருப்பு திராட்சை நல்ல ஒரு தீர்வாக அமையும். இந்த உலர் கருப்பு திராட்சையினுடைய தேநீர் நல்ல ஒரு தீர்வாக அமையும். செரிமானத்தை எளிதாக்கும். பொதுவாகவே பழங்களில் நார்ச்சத்து அதிகம் இருக்குது. அதுலேயும் உலர் கருப்பு திராட்சையில் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருக்குது. தினமுமே இதை நம்ம குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். உடலுக்கு தேவையான நார்ச்சத்தை வழங்கி மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் செரிமானத்தையும் எளிதாக்கும். குடலில் நல்ல பாக்டீரியாக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யும். செரிமான கோளாறுகளான வாயு, நெஞ்செரிச்சல், வயிற்றுப்புண், இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். உடலில் ஊட்டச்சத்து கிரகிப்பை அதிகரிக்க செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை பலமாக்கும். இதில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது. அதே சமயத்தில் விட்டமின் சி சத்தும் அதிகமாக இருக்குது. நம்முடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு தேவையான விட்டமின் சியை இது அள்ளித்தரும். இது மட்டும் இல்லாமல் கண் மற்றும் சரும ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கும். முதுமையை தள்ளி போடும். சருமத்தில் இருக்கக்கூடிய தோல் சுருக்கங்களை நீக்கி சருமத்தை நல்ல பளபளப்பாக வச்சுக்கும். இப்போ நிறைய பேர் மொபைல், கம்ப்யூட்டர், லேப்டாப் பார்த்து கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க. இது கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். எலும்புகளுக்கு தேவையான கால்சியம், பொட்டாசியம் போன்ற கனிமங்கள் இதில் அதிகமாக இருக்குது. வயதாகும் போது ஏற்படும் எலும்பு தேய்மானம் மற்றும் எலும்புகளில் துளைகள் ஏற்படுவது ஆகியவற்றை தடுத்து உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அடுத்ததாக ரத்த சோகை. இன்னைக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரத்த சோகை பிரச்சனையால் அவஸ்தைப்படுறாங்க. ரத்த சோகையை தடுத்து ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். இதில் அதிகப்படியான இரும்பு சத்து மற்றும் காப்பர் இருக்குது. உடலில் பல்வேறு பாகங்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்ல தேவையான சில விட்டமின்களும் இதில் இருக்குது. ஹீமோகுளோபின் குறைபாட்டை நீக்கும். ரத்த ஓட்டத்தை நல்லா அதிகரிக்க செய்யும். உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் மற்றும் கெட்ட கொழுப்பு இதை 2த்தையுமே கரைத்து வெளியேற்றிடும். புற்றுநோய் செல்களுக்கு எதிராக எதிர்த்து போராடும் தன்மையும் இதில் இருக்குது. இதை யாரெல்லாம் குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே குடிக்கலாம். அவ்வளோ நல்லது. இது குடிச்சு பாருங்கள். அந்த சுவையும் நல்லாயிருக்கும், அவ்வளோ ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.